நீங்க தாய்மாமன் சீர் சொல்லும்போது, நீங்க சக்திக்கு மீறி ஒண்ணு பண்ணணும் அப்டின்னா பண்ணியிருப்போம். அது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம தங்கச்சி, அக்கான்னு வந்துட்டு ஒண்ணு பண்ணுவோம்ல. அப்படியான சூழல்ல எந்த விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க? சார் முதல்ல கடன் வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கு இடம் வித்து கல்யாணம் பண்ணேன். நான் வாங்குன ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருள் அது. அந்த இடத்த வித்து தான் ஃபர்ஸ்ட்டு நான் இவங்களுக்கு கல்யாணமே பண்ணேன். இப்ப நான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன். 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரூ. 1,00,000 வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 10 நாள்ல என்னுடைய இன்னொரு தங்கச்சி என்ன பண்ணுது, 2 பசங்களுக்கும் காது குத்துறேன் அப்படின்னு. அந்த ரூ. 1,00,000 எனக்கு வந்து காது குத்துற செலவுக்கே சரியா போயிடுச்சு. எனக்கு சக்திக்கு மீறி செஞ்சது வந்து அந்த பணம் தான். இருந்தாலும் தங்கச்சிக்கு தானே செஞ்சோங்கிறது வந்து எனக்கு வந்து சந்தோஷம் தான். இப்போ எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வம்சத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான். எல்லா பசங்க 2 பசங்க, எங்கள் அக்காவுக்கு 2 பசங்க, அண்ணனுக்கு பசங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு பொண்ணு தான். அது பெரிய பொண்ணு போகும்போது ரொம்ப கஷ்டம். நான் வேலை இல்லாமல் இருந்தேன், அண்ணனும் வேலை இல்லாமல் இருந்தாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனு. ஆனால் அந்த டைமில் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி பாப்பாவுக்கு செஞ்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக செஞ்சேன். சார் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அவர் என்ன செய்முறை செஞ்சோம்ன்றது சொல்ல மாட்டாப்புல, சங்கடப்படுவார். ஏன்னா தாய்மாமே முறையை சொல்லி காமிச்சோன்னு வச்சுக்குமே, அது செய்ய அவசியமே தேவை கிடையாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு மோதிரம் இம்பிட்டு 5-6 போட்டிருக்காப்புல, சங்கிலி ஒன்று போட்டு விட்ருக்காரு. அந்த சபையில் இம்பிட்டு சங்கிலி மோதிரத்தை போட்டான்ற பேர் இருக்கணும்ல.